தமிழகத்தில் 39 மக்களவைத் தொகுதிகள் உள்ளது. அதனை பற்றிய ஒரு பெட்டி செய்தி. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 81வது சரத்தின்படி ஒவ்வொரு மாநிலமும் அதன் மக்கள் தொகை கணக்கீட்டு வீதத்தின் அடிப்படையில் நாடாளுமன்ற இடங்களை பெறும். அதன்படி 1962ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 1951ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகத்திற்கு 41 இடங்கள் கிடைத்தது. 1967ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலில் 1961ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கீட்டின்படி தமிழகம் பெற்ற இடம் 39ஆக குறைந்தது. 1971லும் இதே நிலை நீடித்தது. 1976ஆம் ஆண்டு நெருக்கடி காலகட்டத்தில் இந்திரா காந்தி அரசு 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அத்திருத்தத்தின்படி இன்னும் 25 ஆண்டுகளுக்கு பாராளுமன்ற எண்ணிக்கையில் மாற்றம் இருக்காது என்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது 2001ஆம் ஆண்டு வரை இந்த எண்ணிக்கையில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்று குறிப்பிடப்பட்டது. 2002ஆம் ஆண்டு வாஜ்பாய் அரசு 84வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை கொண்டு வந்தது. அத்திருத்தம் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு மேலும் இந்த பாராளுமன்ற எண்ணிக்கையில் எவ்வித மாற்றமும் இருக்காது என்பது உறுதி செய்யப்பட்டது. அதாவது 2026 வரை மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் எவ்வித மாற்றமும் இருக்காது. அதன் பிறகு தமிழக மக்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை கூடுமா குறையுமா என்பதை காத்திருந்து பார்ப்போம். இது போன்ற அரசியல் சமூகம் சார்ந்த பல கட்டுரைகள் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த புத்தகம் திரு மு. ராமநாதன் என்பவரால் எழுதப்பட்டுள்ளது. படித்து பாருங்கள், பின்பு பகிருங்கள். நன்றி.